எனக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரங்க. படிப்பு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்போ லிஃப்ட் மணி அப்படின்னா டென்னிஸ் பாலில் சேலம் மாவட்டத்துக்கு ஃபுல்லாக தெரியும். நடராஜன் வந்ததே அந்த ஐபிஎல்க்கு அப்புறம் தான் நடராஜனுங்கிற பேரே பாதி பேத்துக்கு தெரியும். லைஃப்பில் கஷ்டப்பட்டு ஃபெயிலியர் ஆனது சரித்திரமே கிடையாது. நான் அதுக்கு முன் உதாரணமாக நான் இருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரேஷன் கடை அரிசி சாப்பிட்டுட்டு இருந்தோம் லாஸ்ட் 15 வருஷமாக. காலேஜ் பஸ்ஸில் ஃப்ரீ பஸ், ஆனால் அது மிஸ் பண்ணிட்டேன்னா பஸ் பேர் இல்லாமல் நான் வந்து நிறைய பேர்த்துட்டு காசு வாங்கி எங்கள் அண்ணா வந்து அனுப்பிவிடுவார். ஸோ சேலமில் ஒரு 28 வருஷம் கழித்து ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு ஆடுறேன் அப்படின்னா நான் மட்டும்தான் ஆடிருக்கேன். ஸோ அந்த விஷயத்தில் அதுக்கப்புறம் 28 வருஷம் கழித்து நான் ஆடிருக்கேன். இன்ன வரைக்கும் எவனும் ஆடல, ஒரு ஃபஸ்ட் டிவிஷன் கூட ஆடல. ஒன்று இந்த பக்கம் போனால் சம்பளம் இருக்கும், இந்த பக்கம் போனால் என்ன லைஃப் ஆகணும்னு தெரியாமல் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் இந்த பக்கம் காலை வைக்கணுமா இந்த பக்கம் காலை வைக்கணுமான்னு இருக்கும். ஆனால் நீ அதுக்கு உண்மையான ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக நம்மளால் முடியும் நம்பி நீ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதோட நீ பல உயரத்துக்கு என்ன மாதிரி நாளுக்கு என்ன மாதிரி 100 பேர் இங்கே நின்று நாளைக்கு நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அதுக்கான விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்கிற இந்த வசதி வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நான் எனக்கு கிரவுண்டே எதுவுமே கிடையாது. ஸ்கூல் கிரவுண்டில் வெறும் காலில் ஷூ போட்டுட்டு வெறும் ஷூ இல்லாமல் ஷூ வாங்குறது கூட காசு இல்லாமல் ஒரு 3 இயர்ஸ் வந்து வெறும் காலில் ட்ரைனிங் பண்ணுவேன். எனக்கு ப்ராக்டிஸ்னால் டென்னிஸ் பால் தான். டென்னிஸ் பால் ஆடிட்டு மேட்ச் டேரெக்டாக போய் கிரிக்கெட் பால் ஆடுவேன். அதுக்கு இதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் போகிறப்போ எனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது, தமிழ் தெரியல. இப்போ நான் வந்து பேட் கமெண்ட்ஸ் கூட 20 நிமிஷம் பேசுகிறேன். என்ன காரணம்? நான் விளையாட எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸு தப்பு ஒரு விட்டால் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு 2016 வந்து ஃபஸ்ட் டைம் ஐபிஎல் செலக்ட் ஆகிறப்போ இந்த மாதிரி மைக் பிடிச்சி பேச தெரியாது, ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ண தெரியாது, ரொம்ப ஷை டைப்பாக இருந்தேன். இப்போயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஒரு மேடையில் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்தேன்னா நான் இந்தியா ஆடிட்டு தான் வருவேன் அப்படின்னு நான் அப்போ சொல்லியிருந்தேன். அப்போ வந்து முன்னால் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க தெரியாது, பட் இவங்களாம் இருந்தாங்க. நான் அந்த வார்த்தை சொல்கிறப்ப இது 2 வார்த்தை தான் பேசினேன். தேங்க் பண்ணிவிட்டு நான் என்ன சொன்னேன்னா, நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு மேடையில் நிற்கணும்னா நான் ஒரு இந்தியன் பிளேயராக தான் உங்கள் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லி நான் நின்னேன். ஸோ நான் அது வெறும் வார்த்தையாக சொல்லலை, நான் ஏன்னா அது மேலே வச்சுருக்கிற லவ், அந்த அளவுக்கு நான் பண்ணுற விஷயம் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் சொன்னேன். நடக்குமா நடக்காதனால எனக்கு தெரியாது, அப்போ ஒரு இதில் சொல்லிட்டேன். பட் மறுபடியும் இப்போ உங்கள் முன்னாடி அப்படி நிற்கிறப்போ பெருமையாக இருக்குது நான் அந்த விஷயத்த சொல்கிறப்போ. ஸோ இந்த காலேஜை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம். சேலம் மாவட்டத்திலேயே வந்து அதிக ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்குறது ஏவிஎஸ் காலேஜ் தான். ஏன்னா இங்கேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. பிகாஸ் நானே கிட்டத்தட்ட ஒரு 20-40 பேருக்கு நான் வந்து ஃப்ரீ சீட் சொல்லியிருக்கேன். எந்த இதுவும் நான் சொல்லலை. சார்கிட்ட சொல்லுவேன், சார் பையன் நல்லா இருக்கா எடுத்துக்கோங்கன்னு தான் சொன்னேன். அவர் எந்த ஒரு மறுப்பும் இல்லை. ஏன்னா நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அவர்கிட்ட சம்பாரிச்சது பெரிய விஷயம். ஏன்னா அவர் சொன்ன கண்ணை முடிக்கிட்டு அதை போட்டார். அதுவும் இல்லாமல் ராஜநாயகி சாருக்கு ரொம்ப நன்றி சொன்னோம். ஏன்னா ஃப்ரீ சீட்டுங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடையாது இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில். ஏன்னா அதுக்கான நிறைய செலவு, எவ்வளோ விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. ஆனால் அவர் பிடி சார் கேட்டவுடனே எவ்வளோ ஃப்ரீ சீட்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற சொல்கிற அந்த பெரிய நல்ல குணம் வந்து சாருக்கு எப்பயுமே உண்டு. ஸோ அந்த விதத்தில் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் இன்னமும் நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காரு. நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ், எல்லா துறையிலையும் பசங்க வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சேவை இன்னும் தொடரணும். இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ என் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய இன்டர்வியூவில் கேட்டிருப்பீங்க, நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. பட் நேராக சில விஷயம் சொல்லணுன்றதுக்காக என் லைஃப்பில் நான் நடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லார் வீட்லேயும் நீங்கள் எப்படி லாஸ்ட் பெஞ்ச், நானும் லாஸ்ட் பெஞ்சு தான். ஸோ எங்கள் வீட்டில் அப்பா அம்மா 3 தங்கச்சி, ஒரு தம்பி, நான் தான் பெரிய பையன். மூத்த பையனாகவே எல்லா வீட்லேயும் பாரங்கள் அதிகம். ஏன்னா எனக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரங்க. படிப்பு எனக்கு சம்மந்தமே இல்லை. காலேஜ் வந்தது ஃபஸ்ட் இயரில் ஒரு 6 மந்த்ஸ் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் காலேஜே வரல, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் நானும் படித்தேன். ஆனால் ஒன்று பிடி சாருக்கு சொல்லணுன்னா, அவர் பயங்கர பயம் எனக்கு. ஏன்னா ஒரு ஓடி கேட்க போகிறப்ப கூட அவர் பார்த்து பயந்துருக்கேன் நான். இன்னைய வரைக்கும் அந்த ஒரு இது இருக்கும் அவர்கிட்ட, அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும் என்கிட்ட. அப்படி இருந்தேன். இப்போ வந்து அவர் க்ளோஸாக இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா மைக்கு பிடிச்சி பேசி எனக்கு பழக்கம் இல்லை. கிரவுண்டில் விட்டால் எவ்வளோ நாளும் பால் போட்டுட்டு இருப்பேன். ஸோ இவ்வளோ தூரம் பேசுகிறதே பெரிய விஷயம். ஏதோ தப்போ ரைட்டோ எனக்கு மனசில் பட்டதை சொல்லணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ முடியாத ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் 3 தம்பி தங்கச்சி, சொந்த வீடு கிடையாது, 10க்கு 10 ரூம் தான், மண் தரை தான். அப்படி இருந்தோம். அந்த வீட்டில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, ரோட்டு ஓரத்தில் இருக்கும். ஸோ இப்படி இருந்த இதில் எனக்கு கிரிக்கெட் தவிர வேறு எந்த ஸ்போர்ட்ஸும் எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும். நிறையா இன்டர்வியூவில் நிறையா இதில் கேட்டிருப்பாங்க,
கிரிக்கெட் தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க? கிரிக்கெட் தவிர எனக்கு கிரிக்கெட் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. சரி, உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி என்ன? உங்களோட ரெகுலர் பொழுதுபோக்கு அப்படி என்னன்னா விளையாடுறது தான். அதுதான் என்னோடய பொழுதுபோக்கு அப்படின்றேன். மேக்ஸிமம் எனக்கு வந்து தனியாக இப்படி வெளியில் போகிறது பிடிக்காது. எனக்கு எப்பவுமே ஒரு சர்க்கிள் கும்பலோடு இருக்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து வேறு மாதிரி. சார் சொன்ன மாதிரி எனக்கு எங்கள் அண்ணா வந்து அவர் கூட பிறந்தவர் கிடையாது. இந்த மாதிரி டென்னிஸ் பாலில் பழக்கமானவர். இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்போ லிஃப்ட் மணி அப்படின்னா டென்னிஸ் பாலில் சேலம் மாவட்டத்துக்கு ஃபுல்லாக தெரியும். நட்ராஜன் வந்ததே அந்த ஐபிஎல்க்கு அப்புறம் தான் நட்ராஜனுங்கிற பேரே பாதி பேருக்கு தெரியும். ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த நல்ல நண்பர்கள் வந்து எங்கே கிடைப்பாங்கன்னா ஸ்கூலில் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜில் தான் ஒரு நல்ல மனிதர்கள் கிடைப்பாங்க. ஏன்னா அவன் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உன்னோட தப்பை சுட்டி காட்டுறவன் அவன் தைரியமாக அவன் பண்ணுறான் பாருங்களேன், அவன் தான் உன்னோட நல்லதை நோக்கி நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உன்னை நல்லதுன்னு நினைப்பான். ஏன்னா அந்த நல்ல குணங்கள் வந்து இங்கே தான் நிறைய கிடைக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன விஷயம்னா நிறைய விஷயங்கள் இங்கேருந்து கற்றுக்கலாம். பட் இதுதான் உங்களோட லைஃப் ஆரம்ப ஸ்டேஜ். இங்கேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். இங்கேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆகிறதுக்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த காலேஜ் நீங்கள் வந்திருக்கீங்க. ப்ளஸ் என்னன்னா எவ்வளோ என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இங்கேருந்து நிறைய விஷயம் கற்றுக்க போகிறீங்க. அது இல்லாத அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னா நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஏன்னா லைஃப்பில் நிறையா விஷயம் பிடிச்ச விஷயத்த நீங்கள் நிறைய இழந்து தான் ஆகணும். ஒரு கோலை நோக்கி போகிறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள். ஏன்னா நானே நிறைய விஷயங்கள் இழந்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் இப்போ அட்வைஸ் பண்ணுறது யாருக்கும் இந்த வயசில் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எனக்கும் அதுதான், அட்வைஸ் பண்ணால் யாருக்கும் பிடிக்காது. பட் அட்வைஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, இதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நானே அப்படி தான். எங்கள் அண்ணனை என்னை திட்டுவார். ஒரு ஊரில் இருந்தால் ஒரு திருவிழாவுக்கு என்னை விட மாட்டார். என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவார். எனக்கு திருவிழா ரொம்ப பிடிக்கும். வருஷத்தில் ஒரு நாள் வருது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற ஒரு அப்போ சொல்ல எனக்கு செமக்கமாக வரும். ஆனால் நான் அவர் சொல்கிறது தான் இன்னைய வரைக்கும் கேட்பேன். இப்போவும் நான் இந்தியா மேட்ச் ஆனாலும் சரி, ஐபிஎல் மேட்ச் ஆனாலும் சரி, எந்த லீக் மேட்ச் ஆனாலும் சரி, டிஎன்பிஎல்லாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நான் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு தான் போவேன். எனக்கு கோச் நிறைய எவ்வளோ பெரிய கோச் இருந்தாலும் சரி, ஆனால் இவர்கிட்ட இன்னை வரைக்கும் அதை கேட்டுட்டு தான் போவேன். ஸோ இன்னை வரைக்கும் அவர் என்ன தான் இன்னை வரைக்கும் பார்த்துருக்காரு. ஆனால் இன்னும் அவரை நீங்கள் இன்னும் எந்த மீடியாவிலையும் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை அவர் நாங்கள் நிறைய விஷயம் நல்லதை பண்ணிகிட்டு இருக்கோம். நாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ், கபடி, அத்லெட் எல்லாத்துக்கும். ஸோ அண்ணா என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், பண்ணுறோம் ஆனால் நாம் பண்ணணும்னு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவர் அப்பிலேருந்தே அது ஒரு தன்னடக்கத்தோடையே இருந்து பழகிட்டார். ஸோ அப்படி இருந்தால் எனக்கும் அவர்கிட்ட இருந்து நிறைய நல்ல குணங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இப்போ சொன்ன மாதிரி கிரவுண்டு ஒன்று ஆரம்பித்து என்னோட சொந்த செலவில் எந்த ஸ்பான்சரும் இல்லாமல் ஒரு கிரவுண்ட் ஆரம்பித்து அங்கேருந்து நிறைய பேர்த்த வளர்த்தி விடணும். அதுவும் என்னால் ஆரம்பிக்கணும்னா சேலத்தில் ஆரம்பிச்சிருக்க முடியும். ஏன்னா என் ஊரில் ஆரம்பிச்சுன்னா சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற பசங்களுக்கு அந்த ஒரு வேல்யூ தெரியணும், அதில் இருக்கிற கஷ்டங்கள் புரியணும். அதுலேருந்து அவன் வந்து பெரிய ஆளாக அவங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் அங்கே ஆரம்பித்தோம். ஸோ அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. எங்கள் டிஎன்பியில் 4 பேர் ஆடுறாங்க, சென்னையில் நிறைய பேர் ஆடுறாங்க, எல்லாம் கிரிக்கெட் தெரியாத வந்த பசங்க. ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா, நாளைக்கு நீங்கள் ஃபியூச்சரில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்களால் 4 பேர் வாழ்ந்தாங்கன்னு இருந்தால் அது சாகிற வரைக்கும் உங்கள் பேர் தலைமுறைக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஒரு உதவி பண்ணுறதோ அது வந்து அப்போதைக்கு தான். ஒருத்தனுக்கு லைஃப் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதுக்கு ஈடே ஆகாது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த ஃபீல் வந்து நான் அனுபவிச்சுட்ருக்கேன். அந்த ஃபீல் இப்போ எங்கள் பசங்க எங்கேயாவது போனாங்க அப்படின்னா நான் என்னோடய சொந்த செலவில் எல்லாம் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா நான் வந்த கஷ்டங்கள்லாம் அவங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணுறேன். ஸோ அதை வந்து இப்போ ஒருத்தர் உனக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா அதோட வேல்யூவை வந்து நீங்கள் வந்து மதிக்கணும். அதை நீங்கள் உதாசனப்படுத்திடக்கூடாது. என்னடா இது இல்லைன்னா இன்னொன்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் வந்துடக்கூடாது. முன்னாடியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு இருந்தாங்க. இப்போ எல்லா துறைகளிலும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாருக்கும் இருக்குது. படிப்புலேயும் இருக்குது, ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஒரு துறையை தேர்ந்தெடுத்து லவ் பண்ணுறீங்களோ, அந்த துறைக்கு நீங்கள் எவ்வளோ லவ்வோட ஹானஸ்ட்டாக இருக்கீங்களோ, உண்மையாக இருக்கீங்களோ, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதுக்கான பலன் தான் கிடைக்கும். அதாவது லைஃப்பில் கஷ்டப்பட்டு ஃபெயிலியர் ஆனது சரித்திரமே கிடையாது. நான் அதுக்கு முன் உதாரணமாக நான் இருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரேஷன் கடை அரிசி சாப்பிட்டுட்டு இருந்தோம் லாஸ்ட் 15 வருஷமாக. ஸோ எனக்கு ஃபுட்டு இல்லை, எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வந்திருக்கேன், எனக்கு ஹெல்த்தியான ஃபுட் இல்லை அப்படின்னு நான் நினச்சிருந்தா இப்போ உங்கள் முன்னாடி ஒரு நடராஜனாக அவங்க வந்து நின்றுருக்க முடியாது. எங்கள் அம்மா சமைக்கிற ஃபுட்டு தான் எனக்கு ஹெல்தி அப்படின்னு நான்
அப்போ நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், உங்கள் என்ன நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்றது. எங்கள் அம்மா சமைக்கிறது தான் ஃபுட்டு, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு. எங்கள் அம்மா கையில் சாப்பிட்றது ஹெல்தி அப்படின்னு நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, இது சின்ன சின்ன விஷயம் தடங்கள்லாம் நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு படிக்கலாம் எடுத்துக்கணுமே ஒழிய இதை நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து இது ஒரு தடங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய கஷ்டங்கள் இல்லாமல் லைஃப்பில் முன்னேற முடியாது, ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ் கிடையாது. அதாவது சக்ஸஸ்ங்கிறது சின்ன வார்த்தை, சக்ஸஸ் அப்படின்னா 4 பேருக்கு தெரியும். அதுக்கான ப்ராசஸ் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா, ஒருத்தர் சக்ஸஸ் ஆனால் பாரு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோங்கள் கஷ்டங்கள் நான் கடந்து வந்திருப்பான். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் பேர் கூட இல்லாமல் காலேஜ் பஸ்ஸில் ஃப்ரீ பஸ், ஆனால் அது மிஸ் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட் பேர் இல்லாமல் நான் வந்து நிறைய பேர்த்துட்டு காசு வாங்கி எங்கள் அண்ணா வந்து அனுப்பிவிடுவார். ஸோ இந்த மாதிரி சின்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கேன்டீனில் வந்து காலையில் சாப்பிட்லன்னா மத்தியானம் சாப்பிட்லாம், ஒரு வேளை சாப்பிட்ருக்கேன். சென்னையில் ஃபஸ்ட் டிவிஷன் ஆடுறப்போ எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போவேன் ப்ராக்டிஸ்க்கு. ப்ராக்டிஸில் மேட்ச் அப்போ சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு என்ன பண்ணுவேன், நைட்டுக்கும் வச்சுப்பேன். ஸோ இதெல்லாம் நான் ஒரு தடைகளாக பார்த்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அதனால் என்ன சொல்கிறேன், கிராமப்புறங்களில் வரவங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, சின்ன சின்ன விஷயமே பெரிய விஷயமா நினச்சிக்கிறீங்க. நீங்கள் குறிக்கோளை நோக்கி உங்களோட கனவுகள் நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கான பின்னாடி வரும். ஆனால் சில பேர்த்துக்கு சீக்கிரம் கிடைக்கும், சில பேர்த்துக்கு லேட்டாக கிடைக்கும். பட் உனக்கு பின்னாடி வந்தவனுக்கு கிடைச்சிதுன்னு நீ நினச்சி அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அவனோட நீ பெரிய லெவலில் போவ. அது உனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உன்னை நோக்கி வந்துட்டுருக்கு. ஏன்னா நீ அதுக்கான வேலையை பண்ணிகிட்ருக்க, கஷ்டங்கள் அவ்வளோ பண்ணிகிட்ருக்க. ஸோ எதை சொல்கிறேன்னா, ஹார்ட் ஒர்க் தான் மெயின் கீ. கடினமாக உழைக்கணும். உழைக்காமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அது வில்லேஜில் என்ன மெயின் திங்னா, இன்னொரு விஷயம் நான் ஏன் முன்னாடியே பேசியிருக்காங்க, என்னடா அவன் டென்னிஸ் பால் ஆடிட்டு இருக்கான், குடும்பத்தை காப்பாற்றாமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. நானும் எங்கள் அண்ணாவும் டென்னிஸ் பால் ஆடினா, இன்னும் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, டென்னிஸ் பாலில் வர அமௌண்ட்டு தான் இங்கே எக்ஸாம் ஃபீஸே கட்டுவோம். நாங்கள் எக்ஸாம் ஃபீஸை அப்படி தான் கட்டி நான் வந்திருக்கேன். ஸோ எங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் கிடைக்குதோ, எது தேவையோ அதுக்காக எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது எங்கள் அண்ணா தான். நான் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு காலேஜ் வந்திருக்கேன். இப்போல்லாம் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் கிடையாது, ஸ்போர்ட்ஸ்னால் வெறுப்பாங்க. இப்போ எல்லா துறையிலையும் பண்ணுங்கள், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பக்கப்பலமாக இருக்காங்க. நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா உங்களை நம்பி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சில பேர் கல் உடைக்கிறாங்க, சில பேர் ரோட்டு வேலைக்கு போகிறாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து தறி ஓட்டுறாங்க, எங்கள் அம்மா வந்து சிக்கன் கடை வச்சாங்க. இதெல்லாம் வந்து நாம் நல்லா இருக்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக லைஃப்பில் என்ஜாயும் வேணும், ஜாலியும் வேணும். அதெல்லாம் ஒரு ஓகே. அது குறிப்பிட்ட டைமில், அந்த டைமுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுமோ அதை பண்ணணும். இப்போ நீ 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறியா படி, 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா, ட்ரைனிங் பண்ணுறியா பண்ணு. நீ இந்த வயசில் கஷ்டப்பட்டினா 30 வயசுலேயே பெரிய லெவலில் ஆடிடுவேன். அதுக்கப்புறம் நீ 40 பேர்த்துக்கு கீழே நீ ராஜா மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த வயசில் நீங்கள் கஷ்டப்படாமல் நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே போனால் சாதாரண ஒரு நார்மல் லைஃப்லாம் நீ வாழ முடியும். உன் கோலையும் நீ வாங்க முடியாது. லாஸ்ட் என்ன சொல்லுவேன், நான் கஷ்டப்பட்டே கிடைக்கல. ஆனால் நீ எதுவுமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன். அதுதான் உண்மை. ஏன்னா எல்லாரும் ஒருத்தர் மேலே போயிட்டா இன்னொருத்தர் உன்னால் முடியாதுன்னு சொல்லியே வில்லேஜில் எல்லாத்தையும் அப்படி தான் பழக்க வச்சுருக்காங்க. உன்னால் முடியாதுடா, அது ஏன்னா உன்னால் முடியாது அப்படின்னு என்னையே அப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் கிரிக்கெட்னா என்னென்னு தெரியாது ஊருக்கு. சார் பிடி சாருக்கே ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட் இந்த மாதிரி சென்னையில் யாருன்னா அவருக்கு கபடி வாலிபால் நிறைய தெரியும், கிரிக்கெட் அவ்வளோ தெரியாது. நான் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ கிரிக்கெட் நிறையா தெரியும் அவருக்கு. நான் சொல்லுவேன், சார் ஃபஸ்ட் டிவிஷன் ஆடுறேன். ஃபஸ்ட் டிவிஷனா ஓகே, அவருக்கு அது சாதாரணம். பட் நான் அது எவ்வளோ பெரிய விஷயம்னா, அங்கே இந்தியா பிளேயர்லாம் ஆடுவாங்க, பத்ரினா, முரளி விஜய், தினேஷ் கார்த்திக், அவங்க கூட நான் ஆடுறேன். ஸோ இதெல்லாம் சொல்லுவேன், ஓ அப்படியா, சரி ஓகே அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட சொல்லி கிரிக்கெட்னா இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ சேலமில் ஒரு 28 வருஷம் கழித்து ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு ஆடுறேன் அப்படின்னா நான் மட்டும்தான் ஆடிருக்கேன். ஸோ அந்த விஷயத்தில் அதுக்கப்புறம் 28 வருஷம் கழித்து நான் ஆடிருக்கேன். இன்ன வரைக்கும் எவனும் ஆடல, ஒரு ஃபஸ்ட் டிவிஷன் கூட ஆடல. ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஊரில் நிறைய பேர் நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, அது அவங்களோட வேலை. பட் உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி நீங்கள் போராடிக்கிட்டே இருந்தால் அதுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒருத்தன் ஒரு பெரிய லெவல் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீ ஒரு பையனை வளர்த்தி விட்ற அப்படின்னா, இல்லைடா அவனால் முடியாது, அவன் சொல்கிறப்ப, ஒரு ஆள் சொல்கிறப்பே உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா டவுனில் போய்டும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கடினமாக உழைக்கலாம், ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும். அதாவது தன்னம்பிக்கையோடு இருக்கணும், அதுதான் சொல்ல வரேன். இப்போ நான் அந்த மாதிரி எனக்கு சின்னதாக ஒரு கோல், நான் வந்து தமிழ்நாடு ஆடினா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அதாவது தமிழ்நாடு மட்டும் ஆடினா போதும், எனக்கு தமிழ்நாடு ஆடுறதே வந்து இந்தியா ஆடுற மாதிரி.
ஏன்னா தமிழ்நாடு ஆடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ் கரண்ட்டில் அப்போ நான் ஆடின டைமில் எல்லாம் இந்தியா ஆடின பிளேயர்ஸ் எல்லாம் இருந்த டைமில் நான் வந்து செலக்ட் ஆகிறது பெரிய விஷயம். ஸோ நான் தமிழ்நாடு ஆடினா போதும் அப்படின்னு தான் நினச்சேன். அதாவது ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா லைஃப் எப்படி சொல்கிறதுனா, எல்லாருமே கஷ்டப்பட்ட ஃபேமிலி தானே. ஒன்று ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி வேலைக்கு இந்த பக்கம் போகணும், ஒன்று பிடிச்ச விஷயத்துக்காக இந்த பக்கம் வரணும், ஒன்று இந்த பக்கம் போனால் சம்பளம் இருக்கும், இந்த பக்கம் போனால் என்ன லைஃப் ஆகணும்னு தெரியாமல் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் இந்த பக்கம் கால வைக்கணுமா இந்த பக்கம் கால வைக்கணுமான்னு இருக்கும். ஆனால் நீ அதுக்கு உண்மையான ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக நம்மளால் முடியும் நம்பி நீ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதோட நீ பலமாக உயரத்துக்கு என்ன மாதிரி நாளுக்கு பண்ண என்ன மாதிரி 100 பேர் இங்கே நின்று நாளைக்கு நிறைய பேர்த்துக்கு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அதுக்கான விஷயம் வந்து அது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் இல்லை, உங்களோட மைண்டில் தான் இருக்குது. அதாவது நல்ல நண்பர்கள் கூட இருந்தால் எவ்வளோ கஷ்டங்கள்னாலும் பின்னாடி வந்துடலாம். என்னை சுற்றி எல்லாம் நிறைய நண்பர்கள் தான் இருக்கேன். என்னை சுற்றி நல்ல மனிதர்களை நான் சம்பாதிச்சிருக்கேன். நல்ல மனிதர்கள்னு எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் இருக்கிற இப்போ நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டேன். இப்போ இருக்குல்ல, நான் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறவங்க இன்னை வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருக்கேன். ஏன்னா என்னோடய தப்பை இன்றைக்கும் சுட்டி காட்டுவார் எங்கள் அண்ணன். இது பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நான் இப்போ வரைக்கும் அவர் பேச்சை நான் என்றைக்குமே மறுத்தது கிடையாது. நான் இவ்வளோ போய் ஆகிட்டேன் அதுக்காக நான் வந்து அவர் நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது. இன்னை வரைக்கும் அவர் சொல்கிறது மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ சுற்றி இருக்கிற நண்பர்கள் என்னென்னா, கஷ்ட காலங்களில் உன்னை தட்டி கொடுத்து உன்னால் முடியுண்டா பண்ணுடா அப்படின்னு ஒரு 4 பேர் நிற்கிறான் பாரு, அவள் லைஃப் லாங் வந்து உனக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க. என்னை சுற்றி அந்த மாதிரி தான் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நண்பர்களை நீங்கள் சம்பாரித்து வச்சிங்களா. இப்போ நான் இவ்வளோ பேசுகிறது சில பேர்த்துக்கு வந்து இது வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், இங்கே என்ன நடக்குதுன்னு. உங்களோட கஷ்டங்கள் நான் நிறைய அனுபவிச்சு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ கிடைக்கிற இந்த வசதி வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நான் எனக்கு கிரவுண்டே எதுவுமே கிடையாது. ஸ்கூல் கிரவுண்டில் வெறும் காலில் ஷூ போட்டுட்டு வெறும் ஷூ இல்லாமல் ஷூ வாங்குறது கூட காசு இல்லாமல் ஒரு 3 இயர்ஸ் வந்து வெறும் காலில் ட்ரைனிங் பண்ணுவேன். எனக்கு ப்ராக்டிஸ்னால் டென்னிஸ் பால் தான். டென்னிஸ் பால் ஆடிட்டு மேட்ச் டேரெக்டாக போய் கிரிக்கெட் பால் ஆடுவேன். அதுக்கு இதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வேறு இன்னொன்று என்னென்னா, வில்லேஜில் போகிற பசங்களுக்கு என்ன மெயின் பிரச்சனைனா, டிஸ்ட்ரிக்ஸில் சூப்பராக இருக்கும், இங்கே நல்லா பண்ணிவிடுவாங்க. ஒரு சிட்டிக்கோ எதுக்கோ போகிறப்போ அவன் என்ன ஆகுனா அவனுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை வந்துடும். சிட்டியில் இருக்கிறவங்க வேறு மாதிரி டைப் கல்ச்சர், அவங்க பேசுகிற விதம், அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். நம்மளால் அங்கே போய் சர்வே ஆக முடியுமா ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரு அவனுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இன்னொன்று, டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து யாரும் பேசவே மாட்டாங்க, ஷை டைப். ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன், ஒன் வேர்டு ஆன்சர் தான் பேசிட்டு இருப்பேன் நானும். இப்போ நிறைய இன்டர்வியூ கொடுக்குறதுனால இப்படி பேசுகிறேன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வில்லேஜில் தப்பு ரைட்டோ நம்ம கேட்குறது தப்பு கிடையாது, நம்ம கற்றுக்கிறது தான் வந்திருக்கோம். நம்ம லைஃப்பை நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை கற்றுக்கிறது வந்திருக்கும். இப்போ நீ ஒரு விஷயம் ஒரு துறையில் தேர்ந்தெடுக்கிற அது விஷயமா ரிலேட்டடாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ கேட்கலாம். நான் இப்போவும் கிரிக்கெட்டில் நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கீழே லீக் ஆடுற பசங்க யாராவது ஒரு சூப்பராக என்னோட பெட்டராக போடுறான், ஒரு பால் போடுறான்னா நான் போய் கேட்பேன் எப்படி போடுற அப்படின்னு. ஏன்னா எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது, அவங்ககிட்ட நான் கற்றுக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த ஈகோ இருக்கக்கூடாது, ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும், ஷை டைப் இருக்கவே கூடாது. நீங்கள் காலேஜில் பேசி பழகுங்க, எல்லா இதுலேயும் கலந்துக்குவாங்க. இங்கே நீங்கள் கம்யூனிகேட் ஈஸியாக பண்ணால் தான் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போனால் கூட உனக்கு எதுவுமே தெரியலனாலும் தைரியமாக தில்லா நின்று பேசலாம். எனக்கு நான் போகிறப்போ எனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது, தமிழ் தெரியல. இப்போ நான் வந்து பேட் கமெண்ட்ஸ் கூட 20 நிமிஷம் பேசுகிறேன். என்ன காரணம், நான் விளையாட எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸு தப்போ ரைட்டாக பேசுகிறேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இங்கேருந்தே பேச பழகுங்க, இங்கேருந்தே நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, இங்கேருந்தே அந்த ஒரு கேரக்டர் கொண்டாங்க, நல்ல குணங்கள் கொண்டாங்க. அதை இன்னொன்று மட்டும், தன்னம்பிக்கை மட்டும் என்றைக்குமே இழந்துடக்கூடாது லைஃப்பில். ஏன்னா அது ஒன்று தான் நம்மளோட மூலதனம். நம்மக்கிட்ட இருக்கிற சில விஷயம் என்னென்னா, நம்மளோட ஸ்கில், நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மேலே வர பார்க்கணும். ஸோ நான் வெறும் நான் தான் சொல்லேன், ஸ்கூல் கிரவுண்டில் வெறும் கால் இல்லை, ஷூ இல்லாமல் ஓடினேன், வெறும் இதுவுமே இல்லை அப்படி. நான் இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ கிரிக்கெட்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு. நான் அப்படி நினச்சிருந்தேன்னா நான் இந்த தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ, இப்போ சின்ன எக்ஸாம்பிள், அந்த லாக்டவுனில் எல்லோரும் ஜிம் எல்லாம் பண்ணோம், எதுவுமே கிடையாது. என்ன வாட்டர் கேன் வச்சு பண்ணேன், எனக்கு தெரிஞ்சது அதுதான், என்கிட்ட இருக்கிறது அந்த இதுதான், அதை வச்சு நான் ட்ரைனிங் பண்ணேன். அந்த 6 மாதம் தான் எனக்கு வந்து, அடுத்த 6 மாதத்துக்கு எனக்கு அந்த வெப்பனாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் அதில் இருந்து நான் பண்ணேன் அந்த விஷயத்தில். ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து முன்னேற பாருங்கள். அதை வந்து அது ஒரு தடையாக நினைக்காதீங்க. தடைகள் இல்லாமல் சாதிக்க முடியாது, தடைகள் இல்லாமல் நீங்கள் எதுவும் தாண்ட முடியாது. லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களும் தடைகள் தான், ஒரு சின்ன விஷயமும் தடைகள் தான், மனசு கஷ்டப்படுற மாதிரி தடைகள் தான். இதெல்லாம் தாண்டி வந்தால் மட்டும்தான் சக்ஸஸ். அதுக்கு
நீங்கள் கடினமாக உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். ஆனால் இன்னொன்று, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த தன்னடக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பாக்கிய விஷயம். ஏன்னா அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இங்கே எவ்வளோ பேர் நான் அவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கடந்த வந்த பாதைகள் மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது. ஏன்னா இன்னை வரைக்கும் நான் வந்து அதில் மட்டும் கிளியராக இருக்கேன். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இப்போ நான் ஊரில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கேன். இப்போது நான் வந்து இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம், இப்போ வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போனோம், அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் மனசு ஒரே மாதிரி தான் இருக்கும். சென்னையில் வேறு மாதிரி நான் இருக்கலாம், ஆனால் ஊருக்கு வந்தால் நான் ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் இங்கேருந்து வளர்த்திக்கோங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. இங்கேருந்து நிறைய பேர் பெரிய லெவலில் ஆடணும், பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸ்லேயும் வரணும், எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, படிப்புலேயும் சரி, இங்கேருந்து நிறைய பேர் வரணுங்கிறது என்னோடய ஆசை. சேலம்லேருந்து இல்லை, எல்லா ஊர்லேருந்தும் வரணும்னு என்னோடய ஆசை. இன்னொன்று, பேரண்ட்ஸ் உங்களுக்காக கஷ்டப்படுறாங்க, அவங்க உங்களுக்காக கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக கஷ்டப்பட சொல்லலை. உங்கள் லைஃப்பை நீங்கள் தரத்தை உயர்த்துக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன். ஸோ உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட ஆல் த பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.